வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் ஹேண்ட். இந்த வீடியோவில் இந்த ரெட் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் வந்து நான் க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ளே எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். க்ளேவோட டீட்டெயிலும் இருக்கும், போய் பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பி வந்து கடைங்களில் கிடைக்கும். இந்த மாதிரி தடி கம்பி கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டர்ன் பண்ணி விட்டுக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஸ்டெடியாக இருக்கும், வந்து வராது. நான் க்ளே எடுத்துக்கிறேன், ரெட் கலர் க்ளே எடுத்துகிட்டு நான் பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி மொட்டை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ளே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளே எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ப்ரெஸ் பண்ணனா இந்த மாதிரி கூர்ப்பாக வந்துடும். இதை வந்து அந்த கம்பியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மொட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட பெட்டல்ஸ் ஒட்டலாம், இல்லைனா அதுக்கு முன்னாடியே கூட ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஒட்டுறேன். இப்போது பெட்டல்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டியூப் மாதிரி எதனா எடுத்துக்கலாம், ஒரு மார்க்கர் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த டியூப் இல்லை அப்படின்னா திரட்டுறதுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் பால், அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து திரட்டிக்கிறேன். முனையில் வந்து நல்லா தின்னாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் ஷேப்புக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு ஓவல் ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டு, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு பெட்டல் ஷேப்பில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த பெட்டலில் நடுவில் வந்து வெயின் மாதிரி, அதாவது வந்து தண்டு மாதிரி ஒரு கோடு கோடாக வரும். அதுக்கு வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அந்த ரேகை மாதிரி இருக்கும், ரேகை வந்து அதில் ஒட்டிக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நிஜமான பெட்டல் மாதிரியே இருக்கும். இந்த பெட்டல் வந்து எடுத்து மொட்டில் வந்து மூடுற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ரோஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு பெட்டல் வந்து மொட்டில் மூடின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக நீட்டாக பண்ணலாம், அப்போ தான் அழகாக வரும். பார்த்திங்கன்னா நம்ம பக்கமாக முனையில் மட்டும் டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பக்கமாக டர்ன் பண்ணி விடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு நிஜமான ரோஸ் மாதிரியே இருக்கும். இந்த க்ளே பார்த்திங்கன்னா காஞ்சது இன்னும் டார்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய பெட்டல் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கவர் ஷீட் மாதிரி ஒரு கவரில் போட்டு மூடி வச்சுருக்கேன். எப்பப்போல்லாம் ஓட்டுறோமோ அப்போ நான் எடுத்துப்பேன், காய விடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெட்டல் எடுத்து நம்ம பக்கமாக லைட்டாக முனையில் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெட்டல் மாதிரியே இருக்கும். இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஓட்டின பெட்டல் பாதியில் இருந்து இந்த பெட்டல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பெட்டல் டர்ன் பண்ணி விட்டுருக்கேன். முனையில் டர்ன் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒட்டின பெட்டல்லேருந்து பாதியிலேருந்து இந்த பெட்டல் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு பெட்டல்ஸ் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் பாதியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், லாஸ்ட்டாக ஒட்டின பெட்டல்லேருந்து பாதியிலேருந்து நான் ஓட்டுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டிங்கன்னா எத்தனை பெட்டல்ஸ் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். முடித்த பிறகு லைட்டாக நான் ஷார்ப் எட்ஜ் வரதுக்காக நான் பிஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரோஸ் பார்க்குறதுக்கு உண்மையான ரோஸ் மாதிரியே இருக்கும் அழகாக. இப்போது அடியில் வந்து நான் ஒரு க்ரீன் கலரில் க்ளேவை வந்து ஒட்டிக்கிறேன். நீட்டாக ஒரு மாதிரி நீட்டாக திரட்டி நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இப்போது ரோஸ்க்கு அடியில் ஒரு லீஃப் வரும் இல்லையா, ஒரு 5 லீஃப் வரும் பாருங்கள். அதை வந்து நான் திரட்டிட்டு லீஃப் ஷேப்பில் மெலிசாக நான் கட் பண்ணிக்கிறேன். சிசரில் ஒட்டுது க்ளே அப்படின்னா மாய்ஸ்சரைசர் சிசரில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெட்டினோன்னா க்ளே வந்து சிசரில் ஒட்டாது. நான் இப்போ இது வந்து லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து எட்ஜஸில் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும், அந்த எஃபெக்ட் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி
கட் பண்ணி அடியில் வந்து நான் ஒட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 to 6 லீஃப் வரும்னு நினைக்கிறேன். ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நான் அதுக்கு வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். ஷார்ப் எட்ஜு கொஞ்சம் டர்ன் பண்ணி விடுற மாதிரி விட்டுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், இந்த லீஃப் முடிஞ்சிருச்சு. இப்போது ரோஸோட லீஃப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் க்ளே வச்சு கவர் பண்ணிப்போம். அதாவது இதுக்கு வந்து ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப தேவை. இந்த க்ளேவை வந்து நீங்கள் பதமாக கரெக்டாக நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த நம்ம செய்கிற அளவுக்கு அந்த க்ளே வந்து நல்லாயிருக்கும். இல்லை ஓவர் குக் ஆகிடுச்சு க்ளே அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எதனா ஒரு பொருள் பண்ணும்போது அது சரியாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். நான் தண்டு கவர் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு லீஃப் வரும் இல்லையா, அதனால் இப்போது லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் க்ரீன் கலர் க்ளேவை திரட்டி எடுத்துக்கிட்டு இப்போது லீஃப் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நிஜமான இலை எதனா எடுத்துகிட்டு 2 எடுத்துக்கலாம். அது பின்பக்கமாக திருப்பி வச்சுட்டு பின்பக்கமாக திருப்பிட்டு க்ளேவை வச்சுட்டு மறுபடியும் பின்பக்கம் வந்து க்ளேவை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அதோடைய அந்த ஒரிஜினல் லீஃபோடைய தண்டு வந்து அதில் வந்து இம்ப்ரெஷன் வந்துடும். இந்த இம்ப்ரெஷன் எடுத்து பாருங்கள், லீஃப் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் முனையில் கட் பண்ணிக்கிறேன் அந்த முள் மாதிரி. இப்போது இதில் கம்பி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா, நடுவில் வச்சு இலையை வந்து 2ஆக லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ளே வந்து அந்த கம்பிக்குள்ளே போயிடும், மூடிக்குச்சுன்னா இந்த மாதிரி கம்பியே தெரியாத அளவுக்கு வந்துடும். இப்போது இதை நான் நல்லா காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 லீஃப் எடுத்துகிட்டு இந்த 3 சின்ன சின்ன கம்பியும் வந்து நல்லா முறுக்கிக்கிறேன். முறுக்கி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த லீஃப் காஞ்சிருச்சு. காஞ்சோடனே எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஆயில் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்துக்கலாம், வாட்டர் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் கொடுத்துட்டு மேலே ஒரு ரெட்டிஷ் கலர் வரும் ரோஸ்க்கு, அதனால் நான் ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பெயிண்ட் ப்ரஷில் அப்ளை பண்ணால் இன்னும் நல்லா வரும். என்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இப்போதைக்கு இல்லாததால் நான் வந்து கையிலேயே கொடுத்துக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷில் கொடுத்துக்கோங்க, இன்னும் சூப்பராக வரும். இது நான் ஆயில் பெயிண்ட் கொடுக்குறதால இது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 to 3 days ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி 3 இலைக்கும் கொடுத்துட்டு இப்போ இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அதோட இந்த கம்பியை முறுக்கி விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. இது முறுக்கும் போது இந்த ரோஸும் நல்லா காஞ்சிடுச்சான்னு பாருங்கள். காயில் அப்படின்னா லைட்டாக பட்டால் கூட நசுங்கிடும், கைப்பட்டதுன்னா கூட. இப்போ பாருங்கள், நான் நல்லா முறுக்கிக்கிட்டு இப்போது இந்த தண்டுக்கு வந்து நம்ம க்ளே தரணும். ஓகே, இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் க்ளேவை வந்து நல்லா நீட்டாக திரட்டிட்டு அந்த கம்பி தெரியாத அளவுக்கு இந்த க்ளேவை வந்து போட்டு மறைச்சிக்கலாம். எங்கெல்லாம் கம்பி தெரியுதோ ஃபுல்லாக இந்த தண்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து காய வச்சாச்சு. இது வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு நான் காய வச்சு எடுத்துக்கிறேன். இது எப்படி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது செஞ்சு தாங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.